இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பில்டிங் வெல்த் சீரிஸோட 5வது எபிசோட். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு 4 எபிசோட்ஸை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம எபிசோட் ஆரம்பிக்கிறதுனால ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்மக்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ அந்த 1 லட்சம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டபுள் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அப்படிப்பட்ட வளர்ச்சியில் இருக்கும்போது அந்த 1 லட்ச ரூபா 50 வருஷத்தில் எவ்வளோ ரூபாயோ வளர்ந்துருக்கும். இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கெஸ் பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேரோட கெஸ்ஸு ஆக்சுவல் வேல்யூக்கு க்ளோஸாக வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ 1 லட்சம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டபுள் ஆகுது அப்படின்னா 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024. அதாவது 50 வருஷத்தில் 10 கோடி ஆகியிருக்கும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒரிஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் 50 வருஷத்தில் 1000 மடங்கு வளர்ந்துருக்கும். நீங்கள் கெஸ் பண்ண வேல்யூ இந்த ஆக்சுவல் வேல்யூக்கு க்ளோஸாக இருந்தால் டைம் வேல்யூவை பார்க்குற கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு கிறிஸ்டோஃபர் நோலனே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகணும்னா நமக்கு 15% ரிட்டர்ன் ரேட் வேணும். 15% ரிட்டர்ன் ரேட் அச்சீவ் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு கேட்டால், நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் கடந்த 40 வருஷத்தில் 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. டிவிடெண்ட்ஸை சேர்த்தோம்னா ஆக்சுவலாக அது 17 to 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதனால் 15% ரிட்டர்னுங்கிறது இம்பாசிபிள் இல்லை. அப்போ 1 லட்சம் 50 வருஷத்தில் 10 கோடியாக வளருதுன்னா 10 லட்சம் எவ்வளோ ஆகியிருக்கும்? 100 கோடி ஆகியிருக்கும். அப்போ 35 வயசில் நம்ம ஒரு 10 லட்சம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நம்மளுடைய 85வது வயசில் கண்டிப்பாக 100 கோடி பார்க்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்போ 100 கோடிங்கிறது ஒரு பெரிய நம்பரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்மளுடைய லைஃப்பில் அது ஒரு அச்சீவபிள் டார்கெட் தான். ஆனால் நம்ம பிரெயின் அப்படி யோசிச்சிருக்கா? பர்சனல் ஃபைனான்ஸ்னு வரும்போது நம்ம பிரெயினால் லாங் டேர்மில் யோசிக்க தெரியாது. அது எப்போவுமே ஷார்ட் டேர்மில் தான் யோசிக்கும். இன்றைக்கி நான் 1 லட்சம் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் அதோட வளர்ச்சி 5 இயர்ஸில் எப்படி இருக்கும், 10 இயர்ஸில் எப்படி இருக்கும், 20 இயர்ஸில் எப்படி இருக்கும், 40 இயர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் அப்படி யோசிக்கிறதுக்கு நம்ம பிரெயினை நம்ம ட்ரெயின் பண்ணணும். அப்படி நம்ம லாங் டேர்மில் யோசிக்க ஆரம்பித்தா தான் ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் டெசிஷனோட லாங் டேர்ம் இம்பேக்டை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். லாங் டேர்ம் இம்பேக்டை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சிக்க ஒரு ஈஸியான வழி இருக்குது. அது எத்தனை வருஷத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதை தெரிஞ்சிக்க நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா தான் ரூல் ஆஃப் 72. அதாவது 72வை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிட்டர்ன் ரேட்டால் டிவைட் பண்ணால் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதுக்கான டைம். இப்போ நம்ம ரிட்டர்ன் ரேட் 12% அப்படின்னா 72 டிவைடட் பை 12 ஈக்குவல் 6 இயர்ஸ். அதுதான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதுக்கான டைம். இதே இது ரிட்டர்ன் 15% அப்படின்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 5 இயர்ஸில் டபுள் ஆகும். ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் ரேட் டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் டவுன் த ரோட் இன் த ஃபியூச்சர் நம்மளுடைய க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பிளான் பண்ண முடியும். இந்தியாவில் 100 கோடிங்கிறது நம்ம லைஃப் டைமில் அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். யூஎஸில் எப்படி? யூஎஸை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய நம்பராக தெரியும். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் மில்லியனை பார்க்குறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. நம்ம நண்பர் மினிமல் இன்வெஸ்டர் எப்படி லாஸ்ட் 10 இயர்ஸில் 1 மில்லியனை அச்சீவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன், நீங்களே பாருங்கள். சரியான பிளானிங் இருந்தால் சிங்கிள் இன்கம் ஃபேமிலியால் கண்டிப்பாக 5 மில்லியன் வரை பை ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். இதே இது டபுள் இன்கம் ஃபேமிலினா 10 to 20 மில்லியன் வரை அச்சீவ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் கொஞ்சம் அக்ரெசிவான சேவர் அண்ட் ஸ்மார்ட்டான இன்வெஸ்டராக இருந்தால் 1 பில்லியன் வரைக்கும் கூட அவங்க லைஃப் டைமில் அச்சீவ் பண்ண முடியும். 1 பில்லியன் அப்படின்ன உடனே நம்ம பிரெயின் என்ன நினைக்குது? இம்பாசிபிள், சான்ஸே இல்லை அப்படின்னு நினைக்குதா? கண்டிப்பாக நினச்சிருக்கோம். ஏன்னா நாம் இன்னும் நம்ம பிரெயினை பெரிய நம்பரை பார்க்குறதுக்கு ட்ரெயின் பண்ணவே இல்லை. சரி, ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இது ஒரு எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிள். ப்ராக்டிக்கலாக இதை யாரும் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இது சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இப்போ நம்ம மினிமல் இன்வெஸ்டர் சொன்ன மாதிரி 30 வயசில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருந்தா 40 வயசில் நம்ம 1 மில்லியனை அச்சீவ் பண்ணியிருப்போம். பை த டைம் நம்ம ஃபைனான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணி 15% க்ரோத் ரேட்டை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு வச்சுப்போம். தட்ஸ் அ பிக் இஃப். நான் தான் சொன்னேனே இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் அப்படின்னு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட க்ரோத் ரேட் 15%னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிறதுக்கான டைம் 5 இயர்ஸ். அப்போ 1 மில்லியன் அதோட 1000 மடங்கான 1 பில்லியன் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகியிருக்கும்? நம்ம அதை ஏற்கனவே பார்த்தோம், 50 வருஷத்தில் ஆகியிருக்கும். நமக்கு 90 வயசு ஆகியிருக்கும்,
ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரியாது. நான்லாம் 100 வருஷம் வரை வாழணும்னு பிளான் பண்ணுறேன். ஸோ 1 பில்லியனை நம்ம லைஃப் டைமில் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள். ஆனால் எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். ஏன்னா 15% growth ரேட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இட் கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் ரிஸ்க். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளை நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நினைக்கிற அளவுக்கு மில்லியன்ஸோ பில்லியன்ஸோ ஒரு பெரிய நம்பரே இல்லை. ஃபோக்கஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக நம்ம லைஃப் டைமில் இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். கிரவுண்ட் பிரேக்கிங்காக எதுவும் இன்வென்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த 15% ரிட்டர்ன் ரேட் இருக்குது பாருங்கள், அதுதான் கீ. ஸோ லாங் டேர்ம் பிளானிங்க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரிட்டர்ன் ரேட்டை நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். 8%லேருந்து 15% வரை நம்ம டார்கெட் பண்ணலாம். அடுத்து அந்த ரிட்டர்ன் ரேட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி டபுள் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய ஃப்யூச்சர் பொட்டென்ஷியல் நமக்கு கிளியராக தெரியும். அடுத்து நெக்ஸ்ட் 50 இயர்ஸுக்கு நம்ம growth எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கணும். எவ்ரி இயர் நம்ம growth ரேட் நம்ம எதிர்பார்த்த அந்த ட்ராஜெக்டரியில் போகுதா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். ஒருவேளை அந்த ட்ராக்கில் போகலை அப்படின்னு சொன்னால் ஒன்று நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரீசெட் பண்ணணும், இல்லைன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அந்த growth ரேட்டை அச்சீவ் பண்ண பார்க்கணும். அடுத்த எபிசோடு தான் இந்த பில்டிங் வெல்த் சீரிஸோட கடைசி எபிசோடு. அதில் நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கைதட்டி விசில் அடிக்க வேண்டாம், ஆனால் ஒரு லைக்கை போடுங்க. நன்றி, வணக்கம்.